ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஹானர் பவர் அப்படின்னு ஒரு ஃபோன் வந்து சைனால லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து குளோபல் வந்து லான்ச் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. இது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் கிடையாது, இது ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன் தான். உங்களுக்கு டைட்டிலே பார்த்துருப்பீங்க, 8000 மில்லி ஆம்பியர் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 8000 மில்லி ஆம்பியர்னா ரொம்பவே அதிகம். இப்போ வந்து 7000 மில்லி ஆம்பியர்ல வந்து உங்களுக்கு ஓப்போ K13 வந்துச்சு ஃபோன். K13 5G வந்து இப்போ லான்ச் பண்ணாங்க. 20000 செக்மெண்ட்ல வந்து இந்தியாவில் லான்ச் ஆகி 7000 mAhக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து லார்ஜஸ்ட் பேட்டரின்னு கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து ஹானர்ல 8000 mAh பேட்டரி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. சிலிக்கான் கார்பன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் கிடையாது, இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன் தான். இருந்தாலும் இந்த ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகுமா இல்லையான்னு கன்ஃபார்மா தெரியல. இந்த ஃபோன் வந்து சைனால லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் உள்ள ஸ்பெக்லாம் இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த ஃபோன்ல வந்து அப்படி என்னென்ன இருக்கு, அப்கிரேட் இருக்கு, என்னென்ன டவுன் கிரேட் இருக்கு, பேட்டரி மட்டும் தான் இதுல வந்து ஸ்பெஷலா இருக்கா, மத்த எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹானர் பவர், இந்த ஃபோன் வந்து ஹானர் பவர்னு ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹானர்ல எப்பவுமே வந்து மேஜிக் ஓஎஸ் வந்து சூப்பராகவே இருக்கும். ஏன்னா மேஜிக் ஓஎஸ் வந்து விரும்புறவங்க கண்டிப்பா வந்து ஹானர் ஃபோனை வாங்குவாங்க. அந்த ஹானர் ஃபோன்ல தான் மேஜிக் ஓஎஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த எல்லா ஒரு ஃபோன்ல ஒரு ஓஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. விவோல வந்து ஃபன் டச், கலர் ஓஎஸ் வந்து உங்களுக்கு ஓப்போல, ஒன் பிளஸ்ல, இந்த மாதிரி வந்து ஒரு இதுல வந்து ஒரு ஓஎஸ் இருக்கும். இந்த மேஜிக் ஓஎஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அது வந்து நல்லா நீட் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே ஃபீல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால வந்து ஹானர் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. இப்போ ஹானர் பவர்னு ஒரு ஃபோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஹானர் பவர்ல 8000 மில்லி ஆம்பியர் பேட்டரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. 8000 மில்லி ஆம்பியர்னா ரொம்பவே வந்து ஜாஸ்தி. ஏன்னா 5000 மில்லி ஆம்பியர்லாம் நம்ம வந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தோம் போன வருஷம் வரைக்கும். இந்த வருஷம் எல்லாருமே 6000, 6500, 7000, 7500 இப்படி எல்லாருமே வந்து பேட்டரி மில்லி ஆம்பியரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ஹானர் வந்து ஹை லெவல்ல போயிட்டாங்க, 8000 மில்லி ஆம்பியர் போயிட்டாங்க. இது நெக்ஸ்ட் இயர்லாம் எப்படியும் ஒரு 10,000 மில்லி ஆம்பியர்லாம் ஃபோன் வர ஆரம்பிச்சிடும். பவர் பேங்கே உங்களுக்கு 10,000, 20,000 மில்லி ஆம்பியர்ல தான் உங்களுக்கு பவர் பேங்க் இருக்கும். அந்த ரேஞ்சுக்கு ஃபோனே கொண்டு வந்துருவாங்க போல ஃபியூச்சர்ல. அந்த அளவுக்கு வந்து எல்லா கம்பெனிக்காரனும் ரொம்ப ஃபாஸ்டாவே போயிட்டு இருக்காங்க பேட்டரி மில்லி ஆம்பியரை வந்து அப்கிரேட் பண்றதுல. அடுத்து வேற என்னென்ன இருக்கு இந்த ஃபோன்ல அப்படின்னு ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் வந்து ஓரளவுக்கு கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு. வெயிட்னு பாத்தீங்கன்னா 215 கிராம். உங்களுக்கு 8000 மில்லி ஆம்பியர் ஃபோன் கொடுத்துட்டு வெயிட் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஆனா வந்து நீங்க ஃபிளாக்ஷிப் மொபைல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. பேட்டரி மில்லி ஆம்பியர் வந்து அதிகப்படுத்தி உங்களுக்கு வெயிட் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து மிட் ரேஞ்ச் ஃபோன்னால வந்து வெயிட் வந்து இருக்க தான் செய்யும். ஏன்னா வந்து பேட்டரி அதிகமாக கொடுத்துருக்காங்க, வெயிட்டும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு 200க்கு மேல இருக்க தான் செய்யும். 215 கிராம் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் எட்ஜ் கேவ்டு டிஸ்பிளே, அதனால வந்து பார்க்க ரொம்பவே பிரீமியமா இருக்கு. அதுலயும் ஸ்பெஷலா அந்த ஒயிட் கலர் தான் வந்து ஸ்பெஷல் எடிஷன். வாங்குற மாதிரினா கண்டிப்பா அந்த ஒயிட் கலர் வாங்க. ஆனா இந்தியா லான்ச் வந்து கன்ஃபார்மா இல்ல. இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த போனை வாங்கி ட்ரை பண்ணுங்க. பில்டு குவாலிட்டி வந்து ரெண்டு சைடுமே வந்து கிளாஸால தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்பவே லுக்கா இருக்கு. உங்களுக்கு பேக் சைடு போட்டோஸ் எல்லாம் போடுறேன் நான் வந்து பேசும்போது, நீங்க கண்டிப்பா அந்த பேக் சைடு உள்ள போட்டோஸ் எல்லாம் பாருங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் அமுலேட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அமுலேட் டிஸ்பிளே ஓரளவுக்கு ஓகே தான். கீழே டிராப் டெஸ்ட்லயும் வந்து எந்த டேமேஜ் இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன டிராப் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, டாப் ரெசிஸ்டன்ட்க்கு ப்ரொடக்ஷன் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு அவங்க எதுவுமே சொல்லல. ஆனா நார்மல் டிராப் டெஸ்ட்ல எந்தமே டேமேஜ் ஆகாதுக்கு நாங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 பில்லியன் கலர் வந்து இந்த போன்ல சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரெஃபரன்ஸ் ரேட் கூட 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்கோம். HDR சப்போர்ட் உண்டு. 4000 நெட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் இருக்கு. இன்டோர் அவுட்டோர்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கு. டேரக்ட் சன்லைட்ல கூட உங்களுக்கு வந்து போன் நல்லாவே வந்து யூஸ் பண்ணலாம். 4000 நெட்ஸ் வந்து நாங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல எந்த குறையுமே இல்லை. டிஸ்பிளேயும் சரி, பிரைட்னஸும் சரி, எந்த குறையுமே ஹானர் வந்து வைக்கல. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்கு. உங்களுக்கு 360 டிகிரியில வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து இந்த போன்ல ஐபி ரேட்டிங் மென்ஷன் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கன்சியூமர் வாங்குறதுக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட்டா வாங்குவாங்க. ஐபி ரேட்டிங் எதுவுமே மென்ஷன் பண்ணல. இவ்வளவு ஸ்பெஷலா அந்த போன்ல கொடுத்துட்டு ஐபி ரேட்டிங் 64, 65 பேருக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துருக்கலாம். ஆனா 360 டிகிரி வாட்டர் ப்ரூஃப்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபி ரேட்டிங்ல என்னென்னலாம் உள்ள வேலை பார்ப்பாங்களோ அது எல்லாமே இந்த போன்ல வேலை பார்த்திருக்காங்க. ஆனா ஐபி ரேட்டிங் இருக்குன்னு ஓப்பனா அவங்க சொல்லாம 360 டிகிரி வாட்டர் ப்ரூஃப்னு போட்டிருக்காங்க. அதனால நார்மலா தண்ணிக்குள்ள போட்டா டக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு போன் எந்த டேமேஜ் இருக்காது. தண்ணிக்குள்ளேயே வச்சு வீடியோ எடுக்கிற மாதிரி தண்ணிக்குள்ளேயே கிடந்தா போன் வந்து கண்டிப்பா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அவன் 360 டிகிரி வாட்டர் ப்ரூஃப்னு சொன்னதால தண்ணிக்குள்ள எப்படி வேணா எந்த டைரக்ஷன்ல விழுந்தாலும் போன் வந்து எடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதான் 360 டிகிரி வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.78 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு கரெக்டான சைஸ் தான். ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1224 x 2700 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டி கூட 437 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பிபி டென்சிட்டி அதிகப்படுத்தி தான் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும்
ஆண்ட்ராய்டு 15 தான் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் வருது. இந்த வருஷம் லான்ச்சர் எல்லா ஃபோனுமே ஆண்ட்ராய்டு 15 தான் அவுட் ஆஃப் பாக்ஸ். இந்த ஃபோனும் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 15 ரன் ஆகுது. எத்தனை வருஷம் அப்டேட்னா உங்களுக்கு 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும். 3 வருஷம் வந்து மேஜர் அப்டேட், செக்யூரிட்டி அப்டேட் எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் இருக்கும் கண்டிப்பா. உங்களுக்கு வந்து இந்த போன்ல மேஜிக் ஓஎஸ் வந்து 9 யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஓஎஸ் வந்து இதான் லேட்டஸ்ட் மேஜிக் ஓஎஸ் 9 யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல வந்து ஸ்னாப் டிராகன் 7 Gen 3 யூஸ் பண்ணிருக்காங்க 4nm. இது வந்து ஒரு ஹை லெவல் ப்ராசஸர் கிடையாது. ஸ்னாப் டிராகனே கொடுத்திருந்தாலும் இது ஒரு நார்மல் ப்ராசஸர் தான். ஹானர் 200ல பாத்திருப்பீங்க, ஒன் பிளஸ் நாட் C4ல பாத்திருப்பீங்க, அதுக்கப்புறம் மோட்டோ எட்ஜி 15 ப்ரோல பாத்திருப்பீங்க. இந்த ஸ்னாப் டிராகன் 7 Gen 3 இது வந்து போன வருஷம் வந்த போன்ல கொடுத்த ப்ராசஸர் தான் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அதனால கேமிங் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. கேம் விளையாடலாம், ஓரளவுக்கு ஓகேவா நார்மலா இருக்கும் அந்த போனை பொறுத்த வரைக்கும். ப்ராசஸர் வந்து ஆக்டோ கோர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஜிபி வந்து அட்ரினோ 720 யூஸ் பண்ணிருக்காங்க. வேரியன்ட் பாத்தீங்கன்னா 8GB 256, அதுக்கப்புறம் வந்து 12GB 256, 12GB 512. குளோபலா லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா 512 வேரியன்ட் வராது. ரெண்டு வேரியன்ட் மட்டும் தான் வரும். 8GB 256 12GB 256 மட்டும் தான் இந்தியாவில லான்ச் பண்ணுவாங்க. 512 வந்து கண்டிப்பா வந்து சைனா லான்ச் மட்டும் தான். சைனால மட்டும் தான் 3 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து நல்லாவே லவுடா இருக்கும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் வந்து போன்ல வந்து கிடையாது. ப்ளூடூத் வந்து 5.3 கொடுத்துருக்காங்க. 5.4 தான் லேட்டஸ்ட், ஆனா 5.3 கொடுத்துருக்காங்க. அது ஒரு டவுன் கிரேடு. ஒய்ஃபை 6 கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை 7 தான் வந்து அப்கிரேடு, டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. ஒரு வெர்ஷன் வந்து டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு NFC சப்போர்ட் உண்டு. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் இந்த பட்ஜெட்டுக்கு கொடுக்குறாங்க. இந்த பட்ஜெட் வந்து 20,000 இருந்து 25,000 வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க சைனால லான்ச் பண்ண பிரைஸும் நம்ம இந்தியால கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம பிரைஸ் வந்து 23,500 காட்டுது. ஆனா இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது கூட ஒரு 5,000 வரதான் செய்யும். அப்படின்னா ஒரு 30,000 கிட்ட கூட அந்த போன் வரலாம். 30,000 கிட்ட வரும்போது உங்களுக்கு NFC சப்போர்ட்டோட வருது. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் நீங்க பக்கத்துல வச்சு டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து வித்தின் செகண்ட்ல நீங்க பண்ணிக்கலாம். நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் வந்து இந்த போன்ல வந்து இருக்கு. USB Type-C போட்டு கொடுத்துருக்காங்க. 2.2 லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. போன் வந்து லாக் வந்து ரொம்பவே ஃபாஸ்டாவே அன்லாக் பண்ணுது. அது எந்த குறையுமே இல்லை. கடைசியா பேட்டரி வந்து சிலிக்கான் கார்பன் பேட்டரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிலிக்கான் கார்பன் பேட்டரி 8000 mAh கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 66 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல உங்களுக்கு வந்து சார்ஜர் வந்து வந்துருது. சார்ஜர், கேபிள், ஒரு கேஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயா கொடுத்துறாங்க. 80 வாட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்காங்க. 80 வாட்ஸ் அடாப்டர் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல கிடைக்குது. ஆனா அந்த போன்ல வந்து 66 வாட்ஸ் தான் சப்போர்ட் ஆகும். அதனால சார்ஜர் வேற எதுவும் மாத்தி போடாதீங்க. இந்த போன் வாங்குற மாதிரி இதுல கொடுத்த சார்ஜரை யூஸ் பண்ணுங்க. 80 வாட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு 66 வாட்ஸ்ல வந்து ஃபுல் ஆயிரும். 0 to 100 வந்து உங்களுக்கு 1 ஹவர்ல வந்து ஃபுல் ஆயிரும் சொல்லியிருக்காங்க. 8000 mAh கொடுத்து உங்களுக்கு 0 to 100 வந்து 1 ஹவர்ல வந்து ஃபாஸ்டா ஏற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நல்ல விஷயம். 4000 5000 mAh வந்து உங்களுக்கு 66 வாட்ஸ்ல வந்து ஒரு 45 நிமிஷம் 50 நிமிஷம் பிடிக்கும் 0 to 100. ஆனா இந்த 8000 mAh கொடுத்துட்டு உங்களுக்கு 1 ஹவர்ல வந்து சார்ஜ் ஃபுல் பண்ற மாதிரி கொடுத்துருக்குது ஒரு நல்ல விஷயம் இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கலர் சொல்லியிருக்காங்க. பிளாக், ஒயிட், கோல்டு. ஆனா நம்ம இந்தியாவுக்கு வந்தா கண்டிப்பா ஒயிட், பிளாக் மட்டும் தான் வரும். கோல்டு வருமானு டவுட் தான். ஆனா இந்தியாவுக்கு வர மாதிரி கண்டிப்பா பிளாக் கம்பல்சரி வரும். ஒயிட்டை கூட அவாய்ட் பண்ணா பிளாக் கண்டிப்பா கொடுப்பாங்க. பிளாக் வாங்க. ஒயிட் வெர்ஷன் வந்திருந்தாலும் ஒயிட் வாங்கி ட்ரை பண்ணுங்க. பேக் சைடு வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்பவே ப்ரீமியமா இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேமரான்னு பாத்தீங்கன்னா பேக் சைடு மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்க மாதிரியே கொடுத்துருப்பாங்க. போட்டோ உங்களுக்கு போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க. ஆனா வந்து 2 கேமரா மட்டும் தான். அந்த 3 கேமராலாம் கிடையாது, 2 கேமரா மட்டும் தான். 3 கேமரா இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க டிசைனு. ஒரு கேமரா வந்து பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சல் OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா வந்து உங்களுக்கு அல்ட்ரா வைடு 5 மெகாபிக்சல் கொடுத்துருப்பாங்க. நீங்க அல்ட்ரா வைடு 5 மெகாபிக்சல்லாம் எடுத்தீங்கன்னா அவுட்புட் ரொம்ப ரொம்ப கேவலமா தான் இருக்குது. அதனால நீங்க எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மெயின் கேமரால 50 மெகாபிக்சல்ல மட்டும் எடுங்க. அந்த அல்ட்ரா வைட்ல 5 மெகாபிக்சல்ல எடுக்காதீங்க. சும்மா பேருக்கு கொடுக்கணுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4K 13fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் மெயின் கேமரால. அது ஒன்று பிளஸ் பாயிண்ட். LED ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் HDR மூலியமா நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இவங்க 32 மெகாபிக்சல் கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு 16 ஓகேன்னு அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 1080 13fps வரைக்கும் நீ வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் செல்ஃபி கேமரால. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேமரா வந்து ஓரளவுக்கு மீடியமா தான் இருக்கும். ஸ்னாப் டிராகன் 7 Gen 3யும் ஓரளவுக்கு மீடியமா தான் இருக்கும். நீங்க வந்து இந்த போனை வந்து வாங்குறீங்கன்னா ஒரு டிசைனுக்காண்டி வாங்கலாம். இந்த மேஜிக் OS வந்து ஃபீல் பண்ணணும், யூஸ் பண்ணணும், அந்த OSக்காண்டி வாங்கலாம். போன் ரொம்ப ப்ரீமியமா இருக்கு. கேவ்டு எட்ஜி டிஸ்பிளே அதுக்காக வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து பேட்டரிக்காண்டி கண்டிப்பா வாங்கலாம். 8000 mAh கொடுக்காங்களா, அதுக்காகவே கண்டிப்பா வாங்கலாம். எனக்கு வந்து கேமரா ஓகேவா இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் IP ரேட்டிங் இல்லாட்டியும் பரவாயில்ல. கேமிங் வந்து மீடியமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா எனக்கு ஒரு நல்ல பேட்டரி நிக்கிற மாதிரி ஒரு ஃபோன் வேணும். ஒரு 3 நாளுக்கு நல்லா தாராளமா சார்ஜ் நிக்கிற மாதிரி ஒரு பேட்டரிக்காண்டியே ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த போனை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். 8000 mAh மட்டும் தான் ஹைலைட் பண்ணி இந்த போனை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா பட்ஜெட்டும் உங்களுக்கு வந்து 30,000 வரும்.
நான் சைனா லான்ச் பண்ண ரேட்டுக்கு நம்ம இந்தியன் ரேட் கன்வெர்ட் பண்ணும்போது 23,500 வருது. கண்டிப்பாக அந்த ஃபோன் வந்து குளோபலில் லான்ச் ஆகுறது எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான். சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபாரினில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்கள மூலிமா கொரியர் மூலிமா உங்களுக்கு அனுப்ப சொல்லி நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் ஃபாரின் போனாலும் இந்த ஃபோனை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்தியா லான்ச் வந்து கன்ஃபார்மாக தெரியல. 8000 mAh ஒரு ஃபோன் வந்து வந்திருக்கு. அதனால தான் நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணுக்காண்டி தான். ஹானரில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 8000 mAh கொண்டு வந்திருக்காங்க. யாருமே கொண்டு வரல. 7000 mAh தான் வந்து இப்போ ஹையஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. 7000 7500 ஐக்யூ ஓப்போ. இப்போ வந்து ஹானரில் வந்து 8000 mAh வந்து கொண்டு வந்தது எல்லாருக்குமே தெரியணும். ஹானரில் 8000 mAh ஒரு ஃபோன் வந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காண்டி தான் இந்த வீடியோவே பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.